ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க பீத லீடர்ஸ் சஜின்குமார் செல்வமணி. வேற ஒன்றும் இல்லை, நம்ம சிஎம் சார் விஜய் அவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, எல்லா எம்எல்ஏஸுக்கும் காரோட இனோவா காரோட பராமரிப்பு செலவு 75,000, அதுக்கப்புறம் டிரைவர் சம்பளமாக 25,000. நான் ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் யாரோட பணம்? யாரோட பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்க? சரி, எல்லா எம்எல்ஏக்கும் இப்போதைக்கு கார் அவசியமா? இல்லைனா கார் இல்லாமலாம் இருக்காங்க நிறைய பேர், ஒரு 1-2 பேர் இருப்பாங்க. அதுக்காண்டி யாருக்கு பணத்தை எடுத்து எம்எல்ஏஸுக்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்குறீங்க? அதுக்கு விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கலாமே, இல்லைனா வேறு ஏதாவது ஸ்கீமுக்கு இது பண்ணியிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி நீங்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணுறீங்க? இது மக்களை என்ன முட்டாளாக்குற செயலா? இது என்ன செயல்னு எனக்கு தெரியல. விஜய் சார், கொஞ்சம் இதை வந்து இது பண்ணுங்கள், கொஞ்சம் கருத்தில் எடுத்துருங்க. இது இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு இது தேவை கிடையாது. ஏற்கனவே நிதியில் நம்ம சரியில்லைன்னு நீங்கள் தான் பேட்டி கொடுக்குறீங்க. கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க. டிஎம்கே கவர்மெண்ட் கஜானாவை தொடச்சாச்சு, கஜானாவை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ கோடி பட்ஜெட்டுக்கு என்னது இப்போதைக்கு இது தேவையா? பார்த்துருங்க. கொஞ்சம் தமிழ்நாடு மக்களை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. மக்களோட நிலைமையை பாருங்கள். நீங்கள் ஒரு டிரைவர் வச்சு சம்பளத்துக்கு 25,000 பராமரிப்பு செலவு 75,000. இன்றைக்கி ஒரு சராசரி மனுஷனுக்கு, நான் ஒரு சராசரி மனுஷன் வண்டி ஓட்டினா 25,000 சம்பளம் கிடைக்குதா? ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு காரையும் கொடுத்து இவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்கணுமா? இது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, சாதாரண தமிழ்நாடோட அவ்வளோ மக்களோட கோரிக்கை.